அதாவது பரிசு பணம் பெற்றது தற்போது செய்தி அல்ல, அது பழைய செய்தி. தற்போது பரிசு பணம் வென்ற குகேஷுக்கு வருகின்ற சமூக வலைதள பாராட்டுகளை விட அதிகமாக தற்போது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை வசைப்பாடி வருகின்ற வைரலாகி கொண்டிருக்கிறது. பல மீம்ஸ்கள் என்றுதான் கூற வேண்டும். சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அவருக்கு எதிராக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கு. மீம்ஸ் மழையில் நிர்மலா சீதாராமன் நனைந்து கொண்டிருக்கிறார் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு பரிசு மழையில் குகேஷ் அவருக்கு அங்கு பரிசு வென்றார், இங்கு தமிழக அரசு 5 கோடி ரூபாய் பரிசு வழங்கியது, மேலும் பல தனியார் நிறுவனம் பரிசுகள் தொடர்ந்து வழங்கி வருகின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்த மீம்ஸ் மழையில் தற்போது நிர்மலா சீதாராமன் நனைந்து கொண்டிருக்கிறார் கூற வேண்டும். நாம் முழு திரையிலே பார்க்கலாம். அதற்கு காரணம் என்னவென்றால், குகேஷ் வென்ற பரிசு தொகை என்பது நீங்கள் பார்த்துக்கொண்டால் 11.45 கோடி ரூபாய். அதாவது அவர் வென்ற பரிசு தொகையின் மொத்த ரொக்க தொகை அதிலே 4.67 கோடி ரூபாய் 4.67 கோடி ரூபாய் வரியாக வருமான வரியாக கட்டுகிறார். எனவே இது ஏற்கக்கூடியது அல்ல என்ற வகையில் தான் தற்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறார்கள். என்றால் 4.67 கோடி ரூபாய் வருமான வரி கொடுத்திருக்கா, வென்றது விளையாடாமலே ஜெயிப்போமடா என்று கூறுவார்கள். ஒரு பாடல் வரி இருக்கிறது. அது போன்று விளையாடி ஜெயித்தார் குகேஷ், விளையாடாமலேயே மத்திய அரசுக்கு 4.6 கோடி ரூபாய் வருமான வரியை வசூலித்திருக்கா என்ற வகையில கூறி பல மீம்ஸ்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் வைரலாகி கொண்டிருக்கிறதால் கூற வேண்டும். இது தொடர்பாக நாம் வருமான வரித்துறை நிபுணராக இருக்கக்கூடிய வெற்றிவிடியல் சீனிவாசனும் பேசிய பொழுது, மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்ற பரிசு தொகைக்கு, இது போன்ற போட்டியில் வென்ற பரிசு தொகைக்கு வருமான வரி கிடையாது. ஆனால் வெளிநாடுகளில் வென்ற பரிசு தொகைக்கு வருமான வரி வசூலிக்கப்படும். 30% 40% வசூலிப்பதற்கான விதிகள் இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார். எனவே குகேஷ் கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய்க்கு மேல் வெற்றி பெற்றாலும் அந்த டாக்ஸ் என்ற வகையில், வருமான வரி என்ற வகையில் கொடுத்தால் தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை வசைப்பாடி தொடர்ந்து மீன்ஸ்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, பொதுவாகவே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த உழைப்பிலே சம்பாதிக்கின்ற வருமானத்திற்கு வரி கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு எந்தவித சலுகையும் மத்திய அரசு கொடுப்பதை திருப்பி, ஆனால் வருமான வரியை வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இது மிகப்பெரிய அளவுக்கு தொகை என்பதால் இது தற்போது பெரும் சர்ச்சையாகி வைரலாக மீம்ஸ்களாக வைரலாகி கொண்டிருக்கிற சமூக வலைதளங்கள் என்பதுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவேதான் நாம் இந்த தலைப்பினை கொடுத்திருக்கோம். பரிசு மழையில் குகேஷ், அதாவது மீம்ஸ் மழையில் நிர்மலா சீதாராமன் என்ற வகையிலே அது தலைப்பினை கொடுத்திருக்கிறோம்.